கைபேசி கற்றல் அப்படின்னா, கைபேசிங்கிறது மொபைல் லேர்னிங். இப்போ இதனோட மொபைல் லேர்னிங் மூலம் தான் நம்மளால் என்ன பண்ண முடியுமா, இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் நம்ம நிறைய விஷயங்கள கற்றுக்கலாம் அப்படின்ற விஷயத்த ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆகுனா எஃபிஷியன்ட்டி, நம்மளுடைய எஃபிஷியன்ட் அப்படிங்கிற திறன் வந்து அதிகரிக்கும். கல்வி உள்ளடக்கத்தில் வந்து தொலைபேசி அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் தொழில்நுட்பமாக இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இதில் பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு பேஜஸில். நெக்ஸ்ட்டு இது வந்து மின்னஞ்சல் அனுப்புறதுக்கு மட்டும் கிடையாது. இந்த கைபேசி திறன் பல இளைஞர்கள் 13 வயது அடல்ட் ஏஜ் மற்ற எல்லா சூழ்நிலையிலும் நம்ம அதை பயன்படுத்தி நம்ம ஸ்கூல் காலேஜில் படிச்சுக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ மீனிங் ஆஃப் தி மொபைல் டெக்னாலஜிஸோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு வகையான சிறிய தொழில்நுட்பம். பர்சனல் நம்மளுடைய கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கையடக்க ஒரு கணினின்னு சொல்கிறோம். அது வந்து மடிக்கணினியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எளிய விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லா விஷயத்தையும். இந்த ப்ளூடூத்துங்கிறது ஊடலை, ஜிபிஎஸ் அப்படிங்கிறது அகச்சிவப்பு. அதாவது ஜிபிஎஸ்ங்கிறது நம்மளுடைய நேவிகேஷன் பண்ணக்கூடிய குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மின்னணு தொடர்பு சாதனத்தை பயன்படுத்தி நம்மளுடைய ரேடியோ அண்ட் செயற்கை பரிமாற்றங்கள், வயர்லெஸ் ஆஃப் தி கம்யூனிகேஷன் மூலம் நம்மளுடைய தொடர்பு வந்து நம்மளுடைய எஜுகேஷனை பாயிண்ட் ஆஃப் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்களுடைய வரையறையில் சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த கைபேசி தொழில்நுட்பத்தை எப்படிலாம் வரையறுக்கலாம், அதோடைய நீட்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு டெக்னாலஜி இயக்கம் அது எப்படி இருக்கும், அது டெக்னாலஜியை நம்ம வந்து எப்படி பயன்படுத்துகிறோம், அதனுடைய கற்றலுடைய இயக்கம் எப்படி இருக்கும், சரி கற்றுக்குறோம் இல்லையா, அவங்க கற்றவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது. அதாவது அந்த லேர்னிங் அப்படிங்கிற மெத்தடாலஜி எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே 2-3 விஷயத்தை பார்க்கணும். லான் மற்றும் சி. ஓகேவா? லான் இப்போ நம்ம வரையறை சொல்லும் போது யார் சொன்னாங்க அந்த ஆத்தர் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அந்த இடத்துல. LAN லான் மற்றும் சி கருத்துப்படி தொலைபேசி கற்றல் என்பது ஒரு வகையான ஒரு கற்றல் மாதிரியாகும். அதாவது இந்த கற்பவர்கள் எங்கிருந்தும் எந்த திசையிலிருந்தும் எந்த நோக்கத்துக்காக கற்றுக்கிறாங்களோ அந்த பாடப்பொருளை பெற முடியும்னு யார் சொல்கிறாரு? லான் மற்றும் சி அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. லாரிலாட் மற்றும் பச்லர் இது வந்து தொலைதூர வடிவமைப்புன்னு சொல்கிறாரு. லாரிலாட் மற்றும் பச்லர். நீங்கள் லான் மற்றும் சி மட்டும் எழுதிக்கிட்டு கூட போகலாம், இதை புரியல அப்படின்னு சொன்னால். அதாவது